Global NCAP பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இந்தியன் கார் பிராண்டான மஹிந்திராவில் இருந்து Scorpio-N பார்த்தீங்கன்னா கிராஷ் அண்ட் சேஃப்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. Global NCAPங்கிறது பார்த்தீங்கன்னா த குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூகே ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா இது கிராஷ் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போது வந்து மஹிந்திராவில் அடுத்த வந்து 5 ஸ்டார் ரேட்டட் கார் பார்த்திங்கன்னா Scorpio-N லைனாக வந்து வந்துருச்சு. சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 29.25 அதிக பாயிண்ட் வந்து எடுத்திருக்கு 34 பாயிண்ட்டுக்கு. சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 28.93 49 பாயிண்ட்டுக்கு இவ்வளோ வந்து ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. அதிகமாகலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் செகண்ட் ரோவுக்கு வந்து ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு, ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட்டுக்கு இருக்குது. 8 inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, க்ரூஸ் கண்ட்ரோல், செகண்ட் ரோ ஏசி வென்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இஎஸ்சி, ஹில் ஹோல்டு அசிஸ்ட், ஹில் டிசன்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் பார்த்திங்கன்னா சன் ரூஃப், இன்ஃபர்டைன்மெண்ட் வித் அமேசான் அலெக்ஸாவோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்டட் கார்டெக் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெதரைட்டட் இன்டீரியர்ஸ், 4-wheel drive அண்ட் டெரென் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஷாட், பேசிவ் கீலெஸ் என்ட்ரி, பவர் ஃபோல்டிங் அண்ட் விங் மிரர்ஸ், சைடு அண்ட் கர்டைன் ஏர்பேக்ஸ், டூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபார் ஃபோக் லேம்ப், எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 inch அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா 17 inch அலாய்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர்டு ஃபன் சீட், அதுக்கப்புறம் 12 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சோனி சரௌண்ட் சிஸ்டமில் இருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் 4-wheel driveல மட்டும் இருக்குது. பொதுவாக இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா Scorpio-N ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 11.99 lakhs பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. இதோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா Z2, Z4, Z6, ZL மற்றும் ZL, Z8L இந்த வேரியண்ட்லாம் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஸ்கார்பியோட கிராஷ் அண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 0 ஸ்டார் வாங்கியிருக்கு. சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. இது வந்து டெஸ்ட் பண்ணப்பட்ட இயர் பார்த்திங்கன்னா 2016 மார்ச்சில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போது கரண்ட் ஜென்ரேஷன் வந்து Scorpio-N லைனை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வந்து ஓல்டு ஸ்கார்பியோ வந்து நீங்கள் கிளாசிக் மாடலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா என்னங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கரண்ட் ஜென்ரேஷன் நியூ Scorpio-N லைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா Volkswagenலேருந்து டைகன் அண்ட் ஸ்கோடாவிலேருந்து குஷாக் போன்ற கார்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் குளோபல் NCAPல வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஒரு ஃபாரின் காரை விரும்புவீங்களா அல்லது இந்தியன் கார் பிராண்டை விரும்புவீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். காரை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளை தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்டுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் ப்ரெஸ் பண்ணிடுங்க.